அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா கைது. அர்ச்சனா இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதுவும் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் வைத்து அர்ச்சனா கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது சம்பந்தமாக அர்ச்சனா ஏன் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் தற்பொழுது கிடைத்திருக்கின்றன. இந்த விவரங்கள் தற்பொழுது கிடைத்த போதும் இந்த இவற்றின் முழுமைத்தன்மை சரியான முழுமைத்தன்மையோ என்பது சந்தேகமாக இருக்கின்றது. ஏனெனில் இது அர்ச்சனா பக்கத்திலிருந்து இது சம்பந்தமான தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. காரணம், அர்ச்சனா 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இதனால் அவருடன் தொடர்பு கொள்வதற்கான எந்தவித வாய்ப்புகளும் ஊடகவியலாளர்களுக்கு தற்சமயம் கிடைக்கவில்லை. இதன் காரணமாக ஊடகவியலாளர் என்ற முறையில் இந்த கருத்துக்கள் எமக்கு கிடைத்திருக்கின்ற தற்போதைய கருத்துக்களின் உண்மைத்தன்மைகள் சரியாக எமக்கு விளங்கவில்லை. எனவே இந்த கிடைக்கப்பட்ட தகவல்களை நாங்கள் தருவதற்கு முன் வந்திருக்கின்றோம். இது உறுதிப்படுத்தப்பட முடியாத தகவல்களாக இருந்த போதும் இந்த கருத்துக்கள் சமூக மட்டத்தில் பரவி வருவதால் இந்த கருத்துக்களை நாங்கள் கூற வேண்டிய ஒரு தாற்பயம் நமக்கு இருக்கிறபடியால் இந்த கருத்துக்களை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம். இந்த காணொலிக்கு நீங்கள் புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்கள். அப்பொழுதுதான் எங்களுடைய காணொலிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்று சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் வழக்குக்கு சமூகம் அளித்திருந்த டாக்டர் அர்ச்சனா நீதிமன்றில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பல்வேறு வழக்குகள் இன்று 5 வழக்குகள் நீதவான் நீதிமன்றில் இன்று வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அந்த வழக்குகளுக்கான ஆதாரங்களை மருத்துவர் சமர்ப்பிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு காரணமாகவும் வேறு சில காரணங்களுக்காகவும் மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் கிடைக்கின்றன. இது சம்பந்தமான முழு விவரங்களை பார்ப்போம். மருத்துவர் அர்ச்சனாக்கு எதிராக 5 பேர் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய 5 வழக்குகள் சாவகச்சேரி நீதிமன்றில் இன்று நடைபெற்றது. இந்த வழக்குகளுக்கு சமூகம் அளித்திருந்த மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் வழக்கு விசாரணைகளின் போது அர்ச்சனா ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை. இதன் காரணமாகவும் 5 வழக்குகள் தனித்தனியாக விசாரிக்கப்பட்ட போதும் 5 வழக்குகளுக்குமான ஆதாரங்களை அவர் சமர்ப்பிக்கவில்லை. இதைவிட கடந்த தவணையில் பிணையாளிகள் ஏற்கனவே இவருடைய வழக்குக்கு பிணை வைத்த பிணையாளிகள் தாங்கள் அந்த பிணையிலிருந்து விலகுவதாக நீதிமன்றில் கூறியிருக்கின்றார்கள். அதற்கான புதிய பிணையாளிகளை இன்றைய தினம் கூட்டி வரும்படி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அந்த பிணையாளிகளுக்கு அமைய அர்ச்சனா அந்த 3 பிணையாளிகளையும் இன்று கூட்டிச் செல்லவில்லை. அதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம். அந்த பிணையாளிகளுக்கு பதிலாக பிணை வைப்பதற்கு ஆட்கள் இல்லாதன் காரணமாக அந்த பிணை ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக பிணை வைப்பதற்கு ஆட்கள் இன்மையால் இவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம். இதைவிட பிற வைத்தியர்கள் தொடர்பான கருத்துக்களை சமூக பொதுவழியில் அரசியல் பொதுவழியில் அர்ச்சனா கூறியதற்கு ஆதாரங்கள் சமர்ப்பிக்கும்படி கூறப்பட்டிருக்கிறது. அதாவது பிற வைத்தியர்களை பற்றி தவறாக கூறப்பட்டதற்கான ஆதாரங்கள், அந்த தவறுக்கான ஆதாரங்கள் அர்ச்சனா சமர்ப்பிக்கப்படவில்லை என்று சொல்லி கூறப்படுகிறது. இது இன்னொரு வழக்காக காணப்படுகின்றது. அடுத்த வழக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டால் சட்ட வைத்திய அதிகாரி ஒருவர் மீது அர்ச்சனா கூறிய குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களையும் இன்றைய நீதவான் நீதிமன்றில் அர்ச்சனா சமர்ப்பிக்க தவறியிருக்கின்றார். அப்போ இது 3வது வழக்காக காணப்பட்ட போதும் இந்த வழக்கிலும் அர்ச்சனா ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு காரணமாகவும் அர்ச்சனா கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அர்ச்சனாவுக்கு இதன் காரணமாக அர்ச்சனாவுக்கு நீதிபதியால் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. உங்களிடம் பேசுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது, நீங்கள் ஏதாவது ஆதாரம் வைத்திருக்கிறீர்களா என்று சொல்லி நீதிபதி வினாவியதாகவும் தன்னிடம் போதிய ஆதாரங்கள் ஒன்று அச்சம் காரணமாக தான் அதை சமர்ப்பிக்க முடியாதுள்ளது என்று சொல்லி நீதிபதியிடம் மருத்துவர் அர்ச்சனா கூறியுள்ளார். இதைவிட முகநூலில் பதிவுகள் தொடர்பாகவும் கேட்டபோது அது தனது பதிவுகள் இல்லை என்று சொல்லி கூறியதாகவும் அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் கூறுகின்றன. இதன் காரணமாகவும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகங்கள் பரவலாக பேசப்படுகிறது.
இதற்கு மேலாக சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் சடலங்களை உரியவரிடம் கொடுக்கின்ற போது அதற்கு லஞ்சமாக, அதாவது பணம் வசூலிக்கப்படுவதாகவும் டாக்டர் அர்ச்சனா குற்றச்சாட்டை முன்வைத்ததற்காக அந்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கிலும் அர்ச்சனா தன்னுடைய ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை என்று சொல்லி கூறப்படுகிறது. இவ்வாறு 5 வழக்குகளிலும் அர்ச்சனா போதிய ஆதாரங்களை சமர்ப்பிக்கப்படவில்லை என்று சொல்லி கூறப்படுகிறது. போலீசாரிடமும் அர்ச்சனா தன்னுடைய வழக்குகள் சம்பந்தமான ஆதாரங்களை இதுவரை சமர்ப்பிக்கவில்லை என்று சொல்லி கூறப்படுகிறது. இதன் காரணமாக நீதிபதி அர்ச்சனாவை கைது செய்து 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டதாகவும், அதன்படி அர்ச்சனா கைது செய்யப்பட்டு இன்று மாலை யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு சென்றதாகவும் அங்கிருந்து தகவல்கள் கிடைக்கின்றன. இது எவ்வாறு இருந்த போதும் அர்ச்சனாவினுடைய பக்கத்திலிருந்து தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை. இதன் காரணமாக உண்மையிலே உலகமெல்லாம் மக்கள் மிகுந்த அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அர்ச்சனாவுடனான தொடர்புகளை ஏற்படுத்த முடியாமல் அவர்கள் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். அர்ச்சனா அந்த தளம் முடக்கப்பட்டிருக்கிறது. அர்ச்சனா சம்பந்தமான கருத்துக்களை அர்ச்சனாவிடம் இருந்து கேட்கின்ற போது தான் இந்த உண்மைத்தன்மைகள் வெளிவரும்.